கன்னி ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க. கன்னி ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறார். அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்னைக்கான கன்னிராசி பலன்களுக்குள்ளே போலாம் வாங்க. கன்னி ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களின் தலையெழுத்து முற்றிலுமாக ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சொல்ல முடியாத மனவேதனைகள், நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானங்கள் மற்றும் நீங்கள் சிந்திய கண்ணீர் என அனைத்திற்கும் நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் கனிந்துவிட்டது. ஒரே இரவில் அப்படி என்ன பெரிய அற்புதம் என் வாழ்வில் நடந்துவிடப் போகிறது என்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் சந்தேகப்படலாம். ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜபாதையை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் மனதின் ஆழத்தில் பல காலமாக மறைத்து வைத்திருக்கும் அந்த நீண்ட நாள் கனவு எப்படி நனவாக போகிறது என்றும், அந்த கனவு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் வேறு எந்த நபரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத அந்த 3 மிக முக்கியமான ரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் மிக தெளிவாக பேசப் போகிறோம். நான் சொல்ல வரும் வார்த்தைகளை கொஞ்சமும் நகர்த்தாமல் முழுமையாக கவனமாக கேளுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு வார்த்தையின் ஆழமான அர்த்தமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். கன்னி ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நீங்கள் புதன் பகவானின் முழுமையான ஆதிக்கம் பெற்றவர்கள். இயற்கையிலேயே மிகவும் புத்திசாலிகள் மற்றும் எந்த ஒரு செயலையும் மிகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் உன்னதமான குணம் கொண்டவர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொஞ்சமும் தாங்க முடியாத அதீத பாசக்காரர்கள். உங்களின் அறிவாற்றலும் பொறுமையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் நேசிக்கும் மனிதர்களுக்காகவும் நீங்கள் உங்கள் உயிரை கூட கொடுக்க தயங்காத ஒரு குணம் உங்களுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் கடந்த 4-5 வருடங்களாகவே உங்களுடைய நிலைமை மிகவும் தலைகீழாக இருண்டு கிடந்தது. நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது பாதியிலேயே நின்றிருக்கும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். நீங்கள் யாருக்காவது நல்ல மனதோடு உதவி செய்ய போயிருப்பீர்கள், ஆனால் அதுவே கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய பகையாகவோ அல்லது வீண்பழி சொல்லாகவோ வந்து முடிந்திருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மற்றும் நீங்கள் மிகவும் அதிகமாக நம்பிய உறவுகள் கூட உங்களை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பார்கள். பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய சறுக்கல்களையும் கடன் தொல்லைகளையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். எவ்வளவுதான் இரவும் பகலும் ஓயாமல் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கான முறையான பலனோ அல்லது உங்கள் உழைப்பிற்கான மரியாதையோ உங்களுக்கு சிறிதளவு கூட கிடைத்திருக்காது. இந்த நிலைமைகள் எல்லாம் நினைத்து எத்தனையோ இரவுகள் நீங்கள் தலையணையில் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். கடவுள் ஏன் இவ்வளவு நல்ல மனசு கொண்ட நமக்கு மட்டும் இவ்வளவு கொடிய சோதனைகளை கொடுக்கிறார் என்று பல முறை உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் கடந்த கால கஷ்டங்களை நினைத்து ஒரு நிமிடம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் தற்போது மாறிவரும் கிரக சூழல்கள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமையப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சாதாரணமாக நாளாக கடந்து செல்ல போவதில்லை. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகும் ஒரு அற்புதமான நாளாக இது மலரப்போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது உங்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட மலையை பொழிய போகிறது. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து வரிசையாக நடக்க தொடங்கும். நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு முழு திருப்தி அளிக்கும் வகையிலான ஒரு கௌரவமான வேலை அதிக சம்பளத்துடன் தானாகவே தேடி வரும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த மந்தநிலை முற்றிலும் மாறி லாபம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் வந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பனிப்போல் விலகி ஒரு மிகச்சிறந்த புரிதல் உருவாகும்.
மிக முக்கியமாக உங்களை இரவு பகலாக தூங்க விடாமல் வதைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நீங்கள் முழுமையாக கடனிலிருந்து மீண்டு வரும் ஒரு அருமையான சூழல் உருவாகும். உங்கள் கைகளில் தாராளமாக பணப்புழக்கம் தொடங்கும் நேரம் இது. நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் மனதிற்குள்ளே ஒரு பெரிய ஆசையை வளர்த்து வந்திருப்பீர்கள். சொந்தமாக ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும் அல்லது நமக்கென்று ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று பல வருடங்களாக நீங்கள் திட்டமிட்டு வந்திருக்கலாம். அல்லது வெளிநாட்டிற்கு சென்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பல வழிகளில் முயற்சி செய்து வந்திருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, அதனை முழுமையாக நிறைவேற்றி வைக்கும் ஒரு அபாரமான சக்தி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் சரியாக இந்த இடத்தில் தான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்பதற்காக இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களிடம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் 3 ரகசியங்களை நீங்கள் எந்த சூழலிலும் யாருடனும் வாய் தவறி கூட சொல்லிவிடக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு முழுமையாக திசை மாறி சென்றுவிடும். உங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாத அந்த 3 ரகசியங்கள் என்னென்ன என்பதை இப்போது நாம் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம். இதில் முதலாவது ரகசியம் என்னவென்று பார்த்தால் உங்களுடைய வருங்கால திட்டங்கள் மற்றும் உங்களுக்கு வரப்போகும் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும். உங்களுக்கு எங்கிருந்தாவது ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகிறது என்றாலோ அல்லது நீங்கள் புதிதாக ஒரு பெரிய தொழிலில் முதலீடு செய்ய போகிறீர்கள் என்றாலோ அதனை உடனே சந்தோஷத்தில் உங்கள் உறவினர்களிடமோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமோ சொல்லிவிடாதீர்கள். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சூதுவாது தெரியாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்கள் சுற்றியே இருந்து கொண்டு நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து தங்களுக்குள்ளே பொறாமைப்படும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த கொடிய கண் திருஷ்டி உங்களுடைய சிறப்பான திட்டங்களை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிடும். நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீர்கள் என்றால் அந்த நிலம் உங்கள் பெயருக்கு முழுமையாக பதிவு செய்யப்படும் வரை அது உங்கள் மனதிற்குள் மட்டுமே ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதார நிலை எதிர்பாராத அளவிற்கு உயரப்போகிறது. அதை நீங்கள் வெளியில் தம்பட்டம் அடித்தால் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு வாசலிலேயே திரும்பி சென்று விடுவாள். எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் ரகசியமாக பாதுகாப்பது உங்கள் கடமையாகும். அடுத்ததாக இரண்டாவது ரகசியம் மிகவும் ஆழமானது. உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகள் அல்லது கணவன் மனைவிக்கிடையே நடக்கின்ற வாக்குவாதங்களை பற்றி எக்காரணம் கொண்டும் 3வது மனிதர்களிடம் சென்று புலம்பாதீர்கள். கன்னிராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சிறு மனக்கசப்பு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை நண்பர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ சொல்லி ஆறுதல் தேட நினைப்பீர்கள். 7ஆம் வீட்டில் சனி பகவானின் பார்வை இருப்பதால் குடும்பத்திலேயே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து செல்வது சகஜம்தான். ஆனால் உங்கள் கஷ்டங்களை கேட்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு நல்லதை நினைப்பவர்கள் அல்ல. அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதை போல் நடித்து கொண்டே உங்கள் குடும்பத்தில் உள்ள பலவீனங்கள் தெரிந்து கொள்வார்கள். பின்பு அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் என்றுதான் அவர்கள் கணக்கு போடுவார்கள். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமான ஒரு பந்தம். அதில் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை 4 சுவற்றுக்குள்ளேயே நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதை தவிர அதை வெளியில் உள்ளவர்களிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. இந்த புதிய காலகட்டத்திலே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடியேறப் போகிறது. அந்த நிம்மதி நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்றால் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லும் பழக்கத்தை நீங்கள் இன்றோடு முழுமையாக கைவிட வேண்டும். இனி 3வது ரகசியம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இது உங்களுடைய தனிப்பட்ட பலவீனங்கள் மற்றும் இறைவனிடம் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கும் வேண்டுதல்கள் சம்பந்தப்பட்டது. கன்னிராசிக்காரர்கள் அதிக பாசத்தினால் சில உறவுகளை குருட்டுத்தனமாக நம்பி விடுவார்கள். சில நேரங்களில் உங்கள் மனவேதனை யாரிடமாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி நீங்கள் உங்கள் குறைகளையும் பயத்தையும் மற்றவரிடம் சொல்லும்போது உங்கள் பலவீனம் என்ன என்பதை அவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்திலே அந்த பலவீனத்தை பயன்படுத்தியே உங்களை அவர்கள் வீழ்த்த நினைப்பார்கள். ஆகையால் உங்கள் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில நல்ல காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ அல்லது குலதெய்வத்திடமோ ஏதாவது ஒரு ரகசிய பரிகாரமோ அல்லது வேண்டுதலோ செய்திருக்கலாம். அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் வரை நான் இந்த பூஜை செய்கிறேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன் என்று வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த ஆழமான பந்தம் வெளியில் தெரிந்தால் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் தடைபட்டு போகும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அந்த கடவுளிடம் மட்டுமே நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும், மனிதர்களிடம் அல்ல. இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் மிகவும் கவனமாக உங்கள் மனதிற்குள் பாதுகாத்து வைத்து
விட்டீர்கள் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் வரப்போகும் அந்த மாபெரும் பொற்காலத்தை இந்த உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் தொட்டதெல்லாம் இனி தங்கமாக மாறும் காலம் வந்துவிட்டது. லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாப மழையை பொழியப் போகிறார். இதுவரை உங்களை வாட்டி வதைத்த அந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இப்பொழுது சூரியனை கண்ட பனி போல மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்கள், உங்களை மிகவும் ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்தில் வாயெடுத்து நிற்கப் போகிறார்கள். உங்களின் சமூக அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய உயரத்தை தொடப்போகிறது. தொழில் செய்யும் இடத்தில் இதுநாள் வரை நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாம் முடங்கி போய் கிடந்திருக்கும். இனி அந்த முடக்கங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் போட்ட முதலீட்டிற்கு பல மடங்கு லாபம் உங்கள் கைகளில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுக்கு அபாரமான வெற்றியை தேடித்தரும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கடுமையான எதிர்ப்புகளும் மன உளைச்சல்களும் இனி முழுமையாக காணாமல் போகும். உங்களின் திறமையை குறைத்து மதிப்பிட்ட மேலதிகாரிகள் உங்கள் வேலை திறனை பார்த்து உங்களுக்கு தகுந்த மரியாதையும் அங்கீகாரத்தையும் தாமாக முன்வந்து கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த உங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எந்த ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் உடனடியாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். உங்களை சுற்றியுள்ள சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு நீங்கள் ஒரு தலைசிறந்த நிலைக்கு உயரப்போகிறீர்கள். ஆனாலும் அலுவலகத்தில் யாரிடமும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மையை பெற்றுத்தரும். உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இனி ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியை பற்றி நாம் இப்போது கண்டிப்பாக பேசியாக வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டால் அது உடனே உடல் அளவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த சில மாதங்களாக உங்கள் உடலில் ஒரு இனம் புரியாத சோர்வும் தூக்கமின்மை இருந்து கொண்டே இருந்திருக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் வந்திருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலே ஒரு கணிசமான தொகை மருத்துவ செலவிற்காகவே வீணாக இருக்கும். இதனால் உங்கள் மனதும் உடலும் மிகவும் தளர்ந்து போயிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை முற்றிலுமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடல்நிலையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பல நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த அந்த நாள்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்கள் உடலில் ஒரு புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் பிறப்பதை நீங்கள் கண்கூட உணர்வீர்கள். உங்களின் ஆரோக்கியம் சிறப்படையும் போது உங்கள் முகத்தில் இத்தனை நாட்களாக இருந்த அந்த கவலைகளின் ரேகைகள் எல்லாம் மறைந்து ஒரு பிரகாசமான தேஜஸ் உருவாகும். வேலைப்பளு காரணமாக சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பதை மற்றும் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அதேபோல் உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் இந்த காலத்தில் சுக்குநூறாக உடைய போகிறது. லாபஸ்தானத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் 3ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் மீது விழுகிறது. வீட்டில் திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் குடும்ப அந்தஸ்திற்கும் குணத்திற்கும் ஏற்றவாறு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை எந்த ஒரு தடங்களும் இன்றி அமையப் போகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி பல வருடங்களாக பல கோவில்களுக்கு ஏறி இறங்கிய தம்பதியினர்களுக்கு அவர்கள் செய்த பிரார்த்தனைக்கு தகுந்த பலன் கிடைத்து அவர்கள் இல்லத்தில் ஒரு மழலையின் சிரிப்பொலி கேட்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இதுவரை இருந்த சுணக்க நிலை மாறி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய படிநிலையை அடைய போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளின் சிறப்பான வளர்ச்சியை சமூகத்திலே உங்கள் குடும்பத்தின் கௌரவம் பல மடங்கு உயரப்போகிறது. உங்கள் வெறுத்தவர்கள் கூட உங்கள் குடும்பத்தின் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போகும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. நீதிமன்ற வழக்குகளில் நீண்ட காலமாக சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி வரப்போகும் தீர்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாகவே அமையும். இந்த சிறப்பான தருணத்திலே நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. உங்களை இக்கட்டான சூழலில் கைவிட்டு சென்ற போலி உறவுகள் எல்லாம் இப்பொழுது உங்களிடம் பணம் பெறப்போகிறது என்று தெரிந்த உடனே மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் மிகவும் இலகிய மனம் கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் 2 சொட்டு கண்ணீர் விட்டவுடன் அனைத்தையும் மறந்து அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அந்த பெரிய தவறை நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்விலே செய்யவே கூடாது. கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யாதவர்களை நீங்கள் பெருந்தன்மையாக மன்னித்து விடலாம். ஆனால் அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தில் அமர வைக்கக்கூடாது. ஒரு முறை உங்களுக்கு கிடைத்த ஏமாற்றத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு பெரிய பாடமாக நீங்கள் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை பகுத்தறிந்து பழகும் ஒரு பெரிய பக்குவத்தை இந்த புதிய காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. திடீரென்று உங்கள் கைகளில் அதிக அளவு பணப்புழக்கம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வந்த பணத்தை எல்லாம் ஆடம்பரமான செலவுகளுக்காக வீணாக்காமல் அதை உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்கள் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கும் பயன்படும் வகையில் மிகவும் பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற பொருட்களை வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சேமிக்கும் அந்த பணம் தான் உங்களுக்கு மிகவும் நெருக்கடியான காலத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதேபோல் உங்களிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொடுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது உங்கள் பேரில் பெரிய தொகையை
கடன் வாங்கி கொடுப்பதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களே, இந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில ஆன்மீக வழிபாடுகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கும் உங்களுக்கு மிகவும் உகந்த தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் பெருமாள் ஆவார்கள். எனவே புதன்கிழமைகளில் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி மனதார வழிபாடு செய்து வாருங்கள். விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்பதும் படிப்பதும் உங்களின் அறிவுத்திறனை மேலும் அதிகரிக்கும். அதேபோல் 6ஆம் வீட்டில் இருக்கும் ராகு பகவானால் எந்த தீமையும் வராமல் இருக்க செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை காத்து வரும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எந்த சூழலிலும் மறந்துவிடக்கூடாது. மாதம் ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை மாணவர்களின் படிப்பிற்கோ அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ ஒரு சிறு உதவியாவது செய்யுங்கள். நீங்கள் செய்யும் இந்த எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத தர்மங்கள் தான் உங்களை ஒரு பெரிய கவசமாக இருந்து பாதுகாக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.